சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட். கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையர்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக ஜிபிஎஸ் வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி ஆண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையை முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டு உள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாழும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுமான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும்.